ஹாய் கைஸ். ஜம்மு காஷ்மீர்லேருந்து இன்றைக்கி 4வது நாள். அது நம்ம அமர்நாத் யாத்திரைக்குன்னு நடக்க ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து 3வது நாள் சரியாக. இந்த வீடியோவில் செஷ்னாக்லேருந்து ஹோலி கேவ் வரைக்கும் போக போகிறோம். இன்றைக்குள்ளே ஹோலி கேவ் போயிட்டோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கே சிவனை தரிசனம் பண்ணிட்டு கீழே ரிட்டன் கிளம்பிடலாம். விடிய காலையில் 5 மணிக்கே செஷ்னாகில் கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளும் 5 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு ரெடியாகி லைனில் வந்து நின்றுட்டோம். அங்கேருந்து கிளம்பி வாவல் டாப் போகணும். அங்கே போய் தான் நம்ம மார்னிங் டிஃபனே சாப்பிடணும். சந்தன்வாரியிலேருந்து செஷ்னாக் கூட ரொம்ப சிரமப்பட்டு வந்தோம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இங்கே செஷ்னாக்லேருந்து ஹோலி கேவ் போகிறது இதை விட ரொம்ப கஷ்டம் போல். சுத்தமாக நடக்கவே முடியலை. அந்தளவுக்கு ரொம்ப பாதையும் கரடு முரடாக இருக்குது. நம்மளாலேயும் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஏறிகிட்டே இருக்க முடியலை. நைட்டு செஷ்னாக்கில் ஸ்டே பண்ணும்போது கூட சுத்தமாக எங்களால் முடியலை. பிகாஸ் வந்து அந்தளவுக்கு வந்து கடுமையான குளிராக இருந்துச்சு. இத்தனைக்கும் நாங்கள் ஜர்க்கின்னு, கம்பளி, ஷூவு இது எல்லாமே தான் நாங்களும் போட்டிருந்து அந்தளவுக்கும் எங்களால் குளிரை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவ்வளோ கடுமையான குளிராக இருந்துச்சு. அதையும் தாண்டி காலைல எழுந்திரிச்சு அவசர அவசரமாக இங்கே வந்து பக்கெட்டில் சுடு தண்ணி வாங்கி கிளம்பி க்யூவில் வந்து நின்று செஷ்னாக்லேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாதை வந்து சீரியஸாக சொல்கிறேன், ரொம்பவுமே நடக்க முடியல. அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. செஷ்னாக்லேருந்து கிளம்பி ஒரு வழியாக இப்போ வந்து வாவல் டாப் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து சாப்பிடக்காக போகிறேன். இங்கே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிட வச்சுருக்காங்க. ப்ரெட் ரோஸ்ட்டு, மசால் தோசை, போகா, சப்பாத்தி, பட்டர் நான், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க. அது போக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. எதுனாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். என்னால் முடியலை, ஸோ லைட்டாக சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெட் ரோஸ்ட்டு, ஒரு டீயும் ரஸ்க்கும் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இந்த வாவல் டாப்பில் வந்து சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு, ஸோ இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தோம்னா இன்றைக்குள்ளே ஹோலி கேவ் ரீச் பண்ண முடியாதுன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. நடக்கிற அளவுக்கு நம்மளோட உடம்புல எனர்ஜி இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து குதிரைக்கு வந்து பேசி குதிரையில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் நல்லா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், நல்லா பேரம் பேச தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நல்லா பேரம் பேசி அமௌண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணி ட்ராவல் பண்ணலாம். இங்கேருந்து எம்ஜி டாப் அண்ட் போஸ்பத்ரி, பஞ்சத்தேர்லி வரைக்கும் நாங்கள் குதிரையில் போகலான்னு கேட்டிருந்தோம். घोड़ा नाम में बादल. अच्छा बादल. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. இப்போலாம் நம்ம ஊரில் பெய்கிற அந்த ஆலங்கட்டி மழை கூட நான் நேரில் பார்த்ததே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. நான் வந்து எங்கேயாவது வெறும் மழை தான் பெய்யுது, ஐஸ் கட்டிலாம் நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. பட் இங்கே வந்து ஃபுல்லாக நிற்கிற இடம், நடக்கிற இடம் எல்லாமே ஐஸ் கட்டியாக தான் இருக்குது. இந்த குதிரைக்காரங்க எல்லாருமே வந்து இங்கே இருக்க மக்கள் தான். இவங்க எல்லாருமே வந்து முஸ்லீம்ஸ் தான். ஸோ அந்த ரிலீஜியனோட இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தூரம் போனாலே ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பேசிட்டு அவங்களும் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. குதிரை வண்டியில் போயிருக்கேன், பட் குதிரை மேலே உட்காந்து போனதில்லை. ஸோ இங்கே போகும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. என் நேரத்துக்கும் என்னமோ திடீர்னு நான் போகிற குதிரை மட்டும் தண்ணியை பார்த்தோன்னே டக்குன்னு திரும்பி அங்கிட்டு ஓடிடுச்சு, தண்ணி குடிக்க போகிறோன்னு திரும்பி போயிடுச்சு. சீரியஸாக ரொம்ப பயந்துட்டேன். அண்ட் ஒரு வழியாக இப்போ வந்து நம்ம அந்த பந்தாரா போஸ்பத்ரி அப்படின்ற பிளேஸ்க்கு வந்துட்டோம். இந்த போஸ்பத்ரியில் வந்து குதிரைக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இங்கேயும் அவங்க தனியாக ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. அதில் வந்து குதிரையை விட்டாங்கன்னா அதுக்கு சாப்பாடு, தண்ணி எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுகளும் சாப்பிட்டு வர வரைக்கும் நம்ம ஒரு 1/4 மணி நேரம் இங்கே தான் வெயிட் பண்ண போகிறோம். நான் வந்து மஷ்ரூம் ஃப்ரையும் பன்னீர் டிக்கா வாங்கி சாப்பிட்ருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு குதிரையெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அடுத்த ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் நம்ம பேசியிருந்த அந்த குதிரை வந்து நம்ம பஞ்சத்தரணியில் இறக்கி விட்டாங்க. ஸோ பஞ்சத்தரணியிலேருந்தே குதிரையும் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் அதுக்கப்புறமும் குதிரையில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து கோயிலுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த ஹோலி கேவுக்கு வந்து முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து குதிரையில் வந்துக்கலாம். யூஸ்வலாக வந்து நம்ம ஹெலிகாப்டர் போனாலே வானத்தில் அண்ணான்னு தான் பார்ப்போம். பட் இங்கே வந்து இந்த இவ்வளோ ஹைட்டில் நம்ம ஏறி போகிறோம். ஹெலிகாப்டர் நமக்கு கீழே தான் பறந்து போகிற மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, பஹல்காம்லேருந்து ஒரு பாதை வரும், பால்டால்லேருந்து ஒரு பாதை வரும்னு. இந்த 2 பாதையும் இங்கேக்குள்ளே தான் மீட் பண்ணும். இது வந்து பால்டால்லேருந்து வர்றவங்க அந்த ரிட்டன் பால்டாலுக்கு போகிறவங்க அது நடந்து போய்க்கலாம். 2 பேரும் அப்படியே 2 லைன் அப்படியே பேரலாக தான் வரும் கோயில் வரைக்கும். அண்ட் ஃபைனலாக பல மணி நேரம் நம்ம ட்ராவலுக்கு பின்னாடி ஒரு வழியாக ஹோலி கேவ் ரீச் பண்ணிட்டோம். இந்த ஹோலி கேவில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்கேருந்து நம்ம கொண்டு வந்த எந்த திங்ஸுமே நம்ம மேலே கொண்டு போக முடியாது. ஸோ இங்கேயே வந்து பேகு, ஷூ, கேமரா, மொபைலு, பர்ஸு என்னென்ன வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் இங்கே வச்சு லாக் பண்ணிவிட்டு வெறும் நீங்களும் ஐடி கார்டோட மட்டும்தான் நீங்கள் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு இங்கே தரிசனம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 5 மணிக்கு முன்னாடியே இந்த லக்கேஜெலாம் வச்சுட்டு நீங்கள் மேலே ஏறிக்கணும். ஸோ 5 மணிக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் யாரையுமே இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் திரும்ப இங்கே இந்த குளிரில் இங்கேயே வெயிட் பண்ணி அடுத்த நாள் தான் உங்களால் பார்க்க முடியும். மொபைல் ஃபோன், கேமரா எதுவுமே இங்கே அலோடு இல்லை. ஸோ இங்கே வாங்கி வச்சுட்டு லாக்கரில் வாங்கி வச்சுருவாங்க. அதனால் என்னால் இதுக்கு மேலே வீடியோவும் எடுக்க முடியல. அந்த தரிசனம்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரசாதமாக ஒரு சின்ன வெள்ளி காயின் ஒன்று பிரசாதமாக கொடுப்பாங்க. மிஸ் பண்ணிடாமல் வச்சுக்கோங்க.
அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் நீங்கள் கிளம்புறதும் சேம் அதே ப்ராசஸ் தான். நீங்கள் எப்படி நடந்து வந்தீங்களோ அதே மாதிரி நடந்து தான் நீங்கள் பஹல்காமுக்கோ பால்டாலுக்கோ போக முடியும். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் பஹல்காம் போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். பால்டால் வழியாக இறங்குனீங்கன்னா ஒரு நாளில் டக்குன்னு இறங்கிடலாம், ஒரு நைட்லேயே நீங்கள் இறங்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக நீங்கள் பால்டாலில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் உங்களோட அடுத்த ஜேர்னியை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.